சீர்காழி கொள்ளிடம் பகுதியிலிருந்து சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க புறப்பட்டுச் சென்ற டிக்டோ ஜாக் அமைப்பைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் தடுத்து நிறுத்தம். மண்டபம் வாயிலில் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை 243 ரத்து செய்தல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், EDA விடுப்பு ஒப்படைப்பு வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் தொடக்க கல்வி இயக்குநரகம் அமைந்துள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தை முற்றுகையிட்டு நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த டிக்டோ ஜாக் கூட்டமைப்பு ஆசிரியைகள் இன்று அதிகாலையில் சீர்காழியில் இருந்து வேன் உள்ளிட்ட வாகனங்களில் புறப்பட்டனர். இவர்களை சீர்காழி, மணிக்கூண்டு மற்றும் கொள்ளிடம், முக்கூட்டு பகுதிகளில் 7 பெண் ஆசிரியைகள் உள்பட 35க்கும் மேற்பட்டோர்களை சீர்காழி போலீசார் தடுத்து நிறுத்தி சீர்காழியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் மண்டப நுழைவு வாயிலில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் தங்கசேகர், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கர், நல்லமணி, மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் மண்டபம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.